இங்க ஒரு பொண்ணு சாப்பாடுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனாலுமே 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி நல்லா லக்ஸரியான ஒரு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அங்க நிறைய பணக்கார பசங்க வருவாங்க. அதுல எவனாச்சும் உஷார் பண்ணி வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலான்னு ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக போராடிட்டு இருக்கா. இப்போ சடனா ஒரு நாள் ஃபீஸ் இனிமே 5 லட்சம் ரூபான்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு அப்பவுமே விட்டு கொடுக்காம அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவ அக்கௌண்ட்ல இருந்த மொத்த காசையுமே எடுத்து கொடுத்துடுறா. இப்ப வீட்டு செலவுக்கு கூட அவ கையில காசு இல்லை. இருந்தாலுமே அவ முகத்துல புன்னகையோட தினம் காலையில் 3 மணிக்கே முந்தி அடிச்சு எந்திரிச்சு ஜிம்முக்கு போய் எவனையாச்சும் கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணு டிவி சேனல்ல ஹோஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அதுவுமே ஏன்னா அப்படியாச்சும் ஏதாச்சும் பணக்கார வீட்டு பையன் இவளை டிவியில பார்த்துட்டு இவளை கொண்டு கேட்டு வருவாங்கன்னு நினைக்கிறா. அப்போ சடனா ஒரு நாள் இவன் நினைச்ச மாதிரியே ஒரு பணக்கார வீட்டு பையன் அழகுல வாங்கி டிவிலே அவளை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் இந்த பொண்ணு ஜிம்ல பார்த்துருப்பான். அப்படி பார்த்துட்டுமே இந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ இவனோட அம்மா என்னடா அந்த பொண்ணு டிவில இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா இவன் அதெல்லாம் சுத்தமா கண்டுக்காம அந்த பொண்ணை விடாம சைட் அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி இவ கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ட்ரெஸ் போட்டிருப்பா. உடனே இவன் நம்ம அவளை விட டிவியில அழகா தெரிஞ்சாதான் நம்மள எவனாச்சும் பாப்பாங்கன்னு ஒரு பெரிய லக்ஸரியான ட்ரெஸ் கடைக்கு போறா. அப்ப பார்த்த அந்த பணக்கார வீட்டு பையனும் அவங்க அம்மாவுமே அந்த கடையில தான் இருப்பாங்க. இப்ப இவங்க அம்மா போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி அந்த பொண்ணும் போட்டிருப்பா. அப்போ இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்கன்னு எல்லாம் வாய்ப்புலந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என் அம்மாவை எவனுமே கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸோட பில்லை கெட்டதும் அப்படியே ஷாக் ஆகிடுறா. அப்போ அவளை கசையை மொத்தமா கட்ட முடியாதுன்னு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிறேன்னு 24 மாசம் இஎம்ஐல கட்டுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடுறா. இப்போ இதெல்லாம் அவளுக்கு பின்னாடி நின்று இந்த பணக்கார வீட்டு பையன் ஒத்தி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அந்த ஷாப்போட மேனேஜர் கிட்ட போய் இனிமே அந்த பொண்ணு இங்க என்ன பொருள் வாங்கினாலும் அதுக்கான பில்லு நானே கட்டிடுறேன்னு சொல்லிடுறான். எப்படியும் அந்த பொண்ணு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பல நான் இப்ப பட்டைய போடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிடுறான்.